நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவோட கடத்தை அடித்து இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன். இதுலேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஜெயிச்சு இது பண்ணீங்க, பெரிய உழைப்பு. அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவர் ஆட்டோ டிரைவராக இருந்து இவ்வளோ தூரம் செல்லமாக வளர்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அப்பாவோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தது, எப்படிலாம் வந்து அவர் வந்து செஜில் இது பண்ணார், எந்த அளவுக்கு உங்களை சப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லுங்களேன். அவர் நிறைய சப்போர்ட் பண்ணார். ஏன்னா வந்து ஒரு ஒரு மேட்ச்சுக்கும் வந்து சில பேர் அப்பா வந்து அவங்கள தனியாக தான் அனுப்புவாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போயிட்டு மேட்ச்சை வின் பண்ண வச்சார். ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டாக பண்ணி தான் இன்றைக்கி நான் ஒரு வேர்ல்ட் கப் வின்னராக வந்திருக்கேன். ஸோ ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்ககிட்ட கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டும் பகலும். அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போவார். அந்த கடனை அடிக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் பண்ணாதான் இந்த கடனை அடிக்க முடியும். நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவோட கடத்தை அடித்து இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது ஹாப்பியாக இருக்குது. அது மாதிரி அண்ணனை பற்றி சொல்லுங்கள். அண்ணனும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா, அவர் எந்த அளவுக்கு இருந்தார்? என் அண்ணன் தங்க அக்காலாம் ஒரே சண்டையாக தான் இருக்கும் வீட்டில். நீங்கள் எப்படி இருப்பீங்க? எங்களுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதால தான் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. அண்ணன் என்னோட இன்ஸ்பயர். அண்ணனை பார்த்து தான் இன்றைக்கி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கேரம் விளையாடினால தான் நான் நானும் விளையாடணும். அண்ணன் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அண்ணனுக்கு பாராட்டுக்கள்லாம் பார்க்கும்போது ஓரமாக நிற்கும் போது நான் சும்மா கைதான் தட்டிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் அப்பா கிட்டே நான் விளையாடணும்னு சொல்லி கேரம்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு வேர்ல்ட் கப் வின்னராக வந்திருக்கேன். இந்த மாதிரி பெண்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ உங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது. பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வீடுகளில் வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாகவே இருக்குது. வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்காங்கன்னு. அவங்களுக்கு உங்களுடைய விஷயம் என்ன சொல்ல போகிறீங்க? ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் வெளியே வர முடியாது. ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். இப்போது பசங்க எங்கள் வீட்டில் எப்படின்னா பையனும் பொண்ணும் ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு நம்பி தான் வந்து தைரியமாக எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் சாதனையாளர்களாக இருப்பாங்க. மேடம், இப்போ நீங்கள் கேரம் பிளேயர். ஆக்சுவலாக நானும் கேரம் பிளேயர், ஊருக்குள்ளே மட்டும் தான் விளையாடுவேன். என்னன்னா இப்போ வந்து கேரமில் ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் நம்மளுக்கு கோவம் வரும். அது அதிகமாக கோவம் வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா கேரமே தப்பாக இருக்குது. நீங்கள் திரும்பி பாருங்களேன். கரெக்டா? அது நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா? இது புரியல. நீங்கள் கேரம் போர்டே வந்து தப்பாக இருக்குது பாருங்க. ஆமாம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா அது? ஏன்னா நம்ம வந்து கேரம் பிளேயர்னா நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டும் பார்ப்போம். எந்த கேம், எந்த ஸ்டார்ப்பு, எந்த ஸ்ட்ரோக்குன்ட்டு. ஸோ அது பார்க்கும்போதே நம்மளுக்கு என்னடா இவ்வளோ பெரிய குயின், கேமரா குயின், இது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கோட்டை விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு? எங்களுக்கு தோணுது. இல்லை, அது வந்து ஸ்க்ரீன் பேனர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கேரம் விளையாடும் போது படத்தில் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை, படத்தில் கரெக்டாக இருக்கும். நம்ம பார்க்கணும்ல. நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. ஒரு வேளை உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களா இது மாதிரி பேனர் இருக்குன்ட்டு? இல்லை, எனக்கு இருக்கு. அது வந்து ஒரு போஸ்டர் தான். கேரம் நீங்கள் ரியலாக பாருங்க. அதில் கேரம் போர்டு பிளேயர் நான், நீங்கள் தான் கேரம் போர்டு பிளேயர். சரி, நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாமே தான் கேட்குறேன், வேறு எதுவும் கேட்கல.